பெருஞ்சபையின் பேராற்றல் மிக்க அகத்திய மகாசபையின் பிரபஞ்ச ஞான சபையின் ஞான மகா பேராற்றலின் பெருங்கருணை வடிவத்தின் நிலையிலே அமர்ந்து அத்தகைய ஆற்றலின் சுவட்டிலே இருந்து கிளை சபை கொண்டு அச்சபையை நற்சபையாக பொற்சபையாக வளர்த்து வருகின்ற தருணமதிலே அத்தகைய நிலைகளிலே சோர்வு என்பதும் சலனம் என்பதும் அடிக்கடி வந்து அது இடையூறு செய்வதாக அதன் சூட்சமத்தை அகத்திய பெருமானின் திருவடியிலே கேட்டு அதற்குண்டான அத்தகைய நல்ல ஆற்றல் மிக்க ஆசிரியனை எதிர்பார்த்து பேராற்றலின் பெரும் கருணை வடிவத்தின் அகத்திய பேராற்றலின் திருவடி கணிந்து திருத்தால் கணிந்து அகத்திய வழிநடக்கும் அற்புதமான அத்தகைய சிற்றவையின் ஆசானாக இருக்கின்ற பூபதி என்கின்ற கஜேந்திர பூபதி அகத்திய பெருமானின் திருவடி திருத்தால் பணிந்திருக்கின்ற அகத்தீசாய ஜெகதீசாய நமோ நமக ஜெகத்குருவே அகத்குருவே நமோ நமக என அகத்தியத்தை அகத்துவத்தை பணிக்கிறோம். தருணம் இது அகத்தீசாய நமக. வாழிய நிலை தொடங்கி தன் பாலினம் நல்விவர நிலை அறிகின்ற நாள் முதல் கொண்டு அற்புத ஆற்றலோடு இறை நிலைதனை உணர்ந்து இறை நிலையோடு பயணப்பட்டு ஆன்மீக நற்பணிகள் மேற்கொண்டு பல்வேறு மலை தலங்களுக்கும் சென்று தன்னுடைய கைங்கரிய தான நிலைகளை எல்லாம் உடல் ரீதியாகவும் தன்னுடைய ஆழ்நிலை மன ரீதியாகவும் இறைக்கு தாரை பார்க்கின்ற அற்புதமான பணிதனை மேற்கொண்டு வருகின்ற சீடனே, அப்பணி என்பது அற்புதமான பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு அத்தொடர்போடு பெரும் தொடர்புதனை பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தி தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலினை பிரபஞ்ச மகா சபையோடு பகிர்ந்து சபையின் ஆற்றலினை தன்னோடு பகிர்ந்து பெரும் பேர் பெற்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளை சபையாம் இல்சபையாம் அத்தகைய மாநகரிலே நீர் நிலை அமர்ந்து அரசாளும் அத்தகைய நாயகியின் அத்தகைய நகரமதிலே அமைத்திருக்கும் இல்சபையின் ஆசானாய் விளங்கிய பொழுதும் பிரபஞ்ச மகா சபையினுடைய தலைமகனாய் விளங்கும் பூபதி என்ற நாமம் கொண்ட அற்புதமான முதன்மை சீடனே அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகிறோம். இது இகலோகம். இவ்வுலகில் பல்வேறு மானிடர்களை காண்கின்ற பொழுது தான் தவிர பல்வேறு மானிடர்களை காண்கின்ற பொழுது ஏற்ற இறக்கங்கள் உயர்வு தாழ்வுகள் என்கின்ற நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற சலன சஞ்சலங்களே சீடனே. அத்தகைய சலன சஞ்சலங்கள் என்பது அனைவருக்கும் வரும். ஆனால் பிரபஞ்ச மகா சபையில் இருக்கக்கூடிய சீடனுக்கு சலனம் வருகின்ற பொழுது அத்தகைய சலனத்தை வேறறுக்கின்ற தவ நிலை, சிவநிலை, சித்த நிலை, பிரபஞ்ச மகா அகத்தியனுடைய ஆழ்நிலை தமக்குள் இருந்து தன்னை தான் வினா எழுப்பி அதற்குரிய விடைகளை தானே தெரிந்து கொள்கின்ற அற்புதமான பக்குவ நிலைகளை அடைந்திருக்கும் சீடர்கள் அமர்ந்திருக்கும் சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் நாம் நல்ல ஆசி கொடுத்து சளிப்பு தளர்வு தாழ்வு என்பது பிரபஞ்ச மகா சபையின் சீடர்களுக்கோ சித்தனுக்கோ உண்மை நிலை கொண்ட தொடர்பாளர்களுக்கோ எவருக்கும் இல்லை என்ற நிலைதனை அகத்தியன் நாம் உணர்த்துகிறோம். சலிப்பு ஏற்படுகின்ற பொழுது அகத்திய நாமத்தினை சிறைமேற்கொண்டு உள்ளுக்குள் உச்சரித்தும் உரையாடலோடு சப்தமாக உச்சரித்துக் கொள்கின்ற எவ்வேளையிலும் சலிப்பு தளர்வு தாழ்வு என்பது இல்லா நிலைதனை அகத்தியன் யாம் தாரை வார்ப்போம். உமக்கும் உமது இல்லாளுக்கும் மலரையற்கும் அற்புதமான நல்ல ஆட்சி கொடுத்து சபை நோக்கி வருகின்ற அற்புதமான கால நேரங்களிலும் சபையில் இருந்து பூஜை புனஸ்கார நவ நிகழ்வுகள் செய்கின்ற வேளைகளிலும் அற்புதமான அகத்திய ஆற்றல் உம்மோடு இருக்கும். அமர வைத்திருக்கின்ற சிம்ம ஆற்றல் உம்மோடு துணை நிற்கும். உமது இல்லாரோடும் துணை நிற்கும். உடல் நலவள ஆரோக்கியங்கள் கொடுக்கின்ற அற்புதமான சபை என்று அகத்தியன் கொடுத்து அது எங்கிருந்து வருகின்றது? சரணாகதி நிலையிலிருந்து தாரை பார்க்கப்படுகின்றது என்கின்ற அத்தகைய நிலையினையும் அகத்தியன் யாம் கொடுத்து எச்சீடனையும் வாழ்த்தும் சபை, எத்தகைய சரணாகதி அடைகின்ற சீடனையும் வாழ்த்துகின்ற சபையாகும் இச்சபை. அத்தகைய வாழ்த்து மொழிகள் என்பது அனைவருக்கும் பிரதான நிலையாக சம பகிர்வு கொடுத்து வழங்குகின்ற சபையாகும் இச்சபை என்று அகத்தியம் யாம் கொடுத்து ஒவ்வொருவருடைய உள் ஆள் நிலைதனை சாந்தப்படுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்கும்
உற்சாகப்படுத்துவதற்கும் அகத்தியன் யாம் கையாளுகின்ற நிலை ஆசி நிலை என்று அகத்தியன் யாம் கொடுத்து அற்புதமாய் நீர் ஏற்றிருக்கின்ற பணி என்பது இகலோகத்தில் எவரும் ஏற்க முடியா பணி, ஏற்க இயலா பணி. தொடர்ச்சியாக சித்தன் போல் சிவமகா வாழை சித்தன் போல் சிவப்பணியினை மேற்கொண்டு வருகின்ற எச்சூழலிலும் அகத்தியம் துணை நிற்கும் நம்முடைய இகலோக கடமைகளோடு இணைந்தாற் போல் நடத்துகின்ற அற்புதமான இத்தகைய சிவப்பணி, இறைப்பணி, அகத்திய பணி, சித்த பணியானது தொடர்ச்சியாக நல்ல ஆற்றலோடு நடைபெற அகத்தியன் யாம் உற்சாக ஆசிதனையும் உத்வேகம் ஊட்டுகின்ற ஆசிதனையும் அகத்தியன் யாம் வழங்குகிறோம். இருபது இல்லத்தில் வைத்திருக்கின்ற திருநீற்று சாம்பலில் கலந்திருக்கும் அற்புதமான வாழை சித்தனுடைய அடி ஆதாள பாதாள கங்கையிலிருந்து எழுகின்ற தப ஆற்றல் கலந்துள்ளது. அத்தகைய திருநீற்றினை கூடுகின்ற பொழுது வாழை சித்தனுடைய ஆற்றலோடு அத்தகைய திருநீற்றினை புனைந்து அகத்திய ஆற்றலோடு நீர் திருநீற்றினை புனைந்து உம்முடைய குலதெய்வ ஆற்றலோடும் அதனை புனைகின்ற பொழுது அற்புதமான ஆற்றல் உண்மை காக்கும் என்று நல்லாசிதனை உன் பயண காலங்களிலும் உம்மோடு துணை இணை வருவது ஆஞ்சநேய கணங்கள், உன் வாகனத்தை சகலையை இயக்கி வருவது பாம்பாட்டி சித்தன் என்ற அற்புதமான ஆசிதனையும் உமக்கு கொடுத்து இல்லத்தில் அமர வைத்திருப்பவன் சாதாரண சித்தன் அல்ல, அத்துணை அசுரர்களையும் வேறெடுக்க வைக்கின்ற விஸ்வாமித்திரனை அமர வைத்திருக்கின்றோம். இத்தகைய சலிப்பு தளர்வு ஏற்படுகின்ற பொழுதும் பிரபஞ்ச மகா சபையுடைய ஆசான் கையாளுகின்ற அற்புதமான அத்தகைய உத்வேகமூட்டுகின்ற நிலைதனை கையாளுவதற்கு உமக்கு ஆசி கொடுத்து நாம் அகத்தியன் அமர்கிறோம். உள் வினா இருந்தாலும் கேட்கலாம் சித்தனே.